அவன் உங்ககிட்ட சிக்கல. நீங்க தான் அவன்கிட்ட சிக்கியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி கோட் இருக்கும்ல. அந்த மாதிரி சில இடத்துல காமெடியாவும், சில இடத்துல மாஸாவும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அ விஜய் வந்து விஜய் விஜய் வந்து நம்மகிட்ட சிக்கல. நாம தான் விஜய் கிட்ட சிக்கியிருக்கோம் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். இல்ல விஜய் வந்து நம்மகிட்ட சிக்கியிருக்காருங்கிற மாரி எடுத்துக்கலாம். அந்த மாதிரியான நெறைய சமூக வலைதளங்கள்ல குற்றச்சாட்டுகளும், வீடியோக்களும் வந்து வலம் வந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கு. நீங்க தமிழக வெற்றிக் கழகம் அந்த கட்சிக்காக வேலை செஞ்ச அ ஐடி விங் வந்து எந்த மாதிரி செயல்பட்டிருக்கு அப்படின்னா, பொதுவா நீங்க வந்து ஒரு படத்த ப்ரமோஷன் பண்றதோ, இல்ல கட்சிகள் வந்து தங்க கட்சிகள ப்ரமோட் பண்ணிக்கிறதோ எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர புடிப்பாய்ங்க. பெரிய பெரிய நெறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருப்பாங்க. நெறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரியான ஆட்கள புடிச்சு அவங்க கிட்ட பணத்த குடுத்து, அந்த கட்சிக்கு சாதகமாவோ, பாதகமாவோ பேச சொல்றது, பேட்டி குடுக்க இன்டர்வியூ குடுக்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணி அவங்களுக்கு ரெகுலரா ஒரு 1,000,000 வியூ, 2 மில்லியன் வியூ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ரெகுலரா அந்த அந்த ஆட்கள் கிட்ட போய் சேர்ந்துரணும் அப்படின்னு வந்து மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. ஆனா, தமிழக வெற்றிக் கழகத்துக்கு எப்படி விளம்பரம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யாருன்னே தெரியாத நபர்கள, சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ, சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ வச்சு வீடியோ போட வச்சு, அவங்களுக்கு செலவு பண்ண அமௌண்ட்டும் வந்து ரொம்ப சின்னதா இருந்திருக்கும். ஆனா, அது எப்படியான ஒரு தாக்கத்த ஏற்படுத்திருச்சு அப்படின்னா, அந்த சமூகத்திலேயே அப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்துருச்சு. இந்த சமூகமே இயல்பா ஒரு மாற்றத்த விரும்புது. ஒட்டுமொத்த சமூகமும் வந்து விஜய ஏத்துக்குச்சு. ஒரு மாற்றத்த "தலைவா நீ வா தலைவா" அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய பிம்பத்த உருவாக்க முயற்சி பண்ணி, அதில வெற்றியும் கண்டுட்டாங்க தமிழக வெற்றிக் கழகத்தினர். அதுக்கான ரிசல்ட் தான் இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சரா விஜய் அவர்கள் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஆனா உட்கார்ந்துட்டாங்க, பதவியில உட்கார்ந்துட்டாங்க, அமைச்சரவைலாம் கூட அமைச்சுட்டாங்க. அடுத்து அத கூட பேசுவோம். உட்கார்ந்துட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, "பாட்டிலுக்கு ரூ. 10 பாட்டு பாடுனியே, இப்போ வந்து பாடு" அப்படின்னு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா ஒயின் ஷாப்ல இருந்தும் வீடியோ எடுத்து போட்டு, "இங்க பாரு ரூ. 5 எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. இங்க பாரு ரூ. 10 எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. அப்பயாவது ரூ. 10 தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இங்க ரூ. 20 எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க" அப்படின்னு எல்லாரும் ஆளாளுக்கு வீடியோ எடுத்து போட ஆரம்பிச்சுட்டாங்க. சார் சார் ஒரு நிமிஷம். 1 மினிட் சார். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஒரு நிமிஷம் சார். அப்படியே கட் பண்ணி சார் இங்க பாருங்க ஒரு நிமிஷம். இங்க சரக்குக்கு மேல 5, 10 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காங்க. அதை நீங்க யாரும் கேட்க மாட்டேன்றீங்க. உங்களுக்கு என்ன கமிஷன் போதா? உங்களுக்கு கமிஷன் போதா சொல்லுங்க, நாங்க கேட்குறோம். அதிகாரிகளால பதில் சொல்ல முடியல. அங்க பாட்டிலுக்கு ரூ. 10 சொல்லி வாக்கு கேட்டு அதை ஒரு பெரிய குற்றச்சாட்டா வச்சு வென்று வந்த தமிழக வெற்றிக் கழகத்தினரால, எம்எல்ஏக்களால, பெரிய உயர் பொறுப்புகள்ல, பதவிகள்ல அமைச்சராவோ, முதலமைச்சராவோ ஆயிருக்கிற இவங்க யாராலையுமே அதுக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா, வெளியிலிருந்து அதாவது வெறுங்கரண்டிய வச்சிருக்கிறவன் என்ன வேணா ஆட்டுன்னு ஆட்டலாம். கரண்டி நிறைய எண்ணெயை வச்சுக்கிட்டு இருந்தா கொஞ்சம் பார்த்து தான் ஆட்ட முடியும். அந்த மாதிரி இப்பதான் இந்த அரசு எந்திரத்துக்குள்ள இவங்க நுழைஞ்சிருக்கிறதுனால எல்லாத்தையுமே சினிமா மாதிரி ஒத்த கையெழுத்துலையோ ஒற்றை ஆர்டர்லையோ மாத்திர முடியுமா அப்படின்னா முடியாதுங்கிறத இப்போ உணர்ந்து எந்த தூய்மைவாத அரசியலை இவங்க பேசினாங்களோ, ஊழலற்ற அரசு 10 ரூபா கூட எக்ஸ்ட்ரா வாங்க மாட்டேன்னு பேசினாங்களோ, அது 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறது வாங்காததுங்கிறது கூட இரண்டாம் தர பிரச்சனை. ஆனால் மதுபான கடைகளில் டாஸ்மாகில் 10 ரூபா கூடுதலாக வாங்குறது தான் இந்த சமூகத்துக்கான ஒட்டுமொத்த பிரச்சனை அப்படின்னு பிரச்சாரம் பண்ணாங்க பார்த்தீங்களா? அதுதான் இன்னைக்கு பெரிய சிக்கலாக வந்துட்டு எல்லாரும் வாட் ப்ரோ சிஎம் சார் அப்படின்னு சொல்லிட்டு 5 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறான், அதை கேட்க மாட்டீங்களா? எங்கள் கட்சி ஆட்சியில் இருக்கும்போதே 20 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கலாமா அப்படின்னு ஒயின் ஷாப்லேருந்து வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அந்த நெருக்கடி, அதுவும் ஒரு எம்எல்ஏ கிட்டலாம் வந்து இந்த இந்த குடிமகன் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. ஒயின் ஷாப்பில் 5 ரூபா 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறாங்களாம், நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து உத்தரவு போட்டோம், யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே கீழே இருக்கிற அந்த நபர் வந்து, இந்த வா இப்போவே என் கூட வா, இங்கே பக்கத்தில் இருக்கிற கடையில் வாங்குறாங்க, அதை வந்து என்னன்னு கேட்டு ஒரு எட்டு கேட்டுட்டு போகண்ணே அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீங்கள் எம்எல்ஏ தானே, உங்கள் கட்சி தானே ஆளுங்கட்சியாக இருக்குது, மந்திரி பதவியெல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்கல்ல, போய் நேரடியாக கடையில் ஆய்வு பண்ணி எந்த கடையிலேருந்து கம்ப்ளைண்ட் வருதோ அந்த கடையை நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோம், அந்த சேல்ஸ்மேன் மேலே நடவடிக்கை எடுக்கிறோம், அந்த சூப்பர்வைசர் மேலே நடவடிக்கை எடுக்கிறோன்னு உங்களால் செயல்பட முடியுமா? முடியாது இல்லை. ஒரு காவல்துறை, அந்த காவல்துறையில் ஏதாவது புகார் வருதுன்னா உடனடியாக அந்த மாதிரி உங்களால் இயங்கிட முடியுமா? முடியாது இல்லை. ஒரு மறுகட்டமைப்போ இல்லை உடனடி நடவடிக்கையோ உள்ள ஆட்சிக்குள்ளே இருக்கும்போது தான் எவ்வளோ அது ஒரு சிக்கலான சிஸ்டம் அப்படிங்கிறத உங்களுக்கு உள்ளே போனால் தான் புரியும்.
அப்படி உடனே இந்த நபர் என்ன பண்ணுறாரு, வண்டி எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நகர்றாரு, சைகை பண்ணி நகர்றாரு. அந்த காட்சியை கூட நீங்கள் பாருங்கள். இனிமேல் யாராவது 10 ரூபா சேர்த்து வாங்கினா நீங்க என்கிட்ட சொல்லுங்க. 10 ரூபா சேர்த்து வாங்க மாட்டாங்க. வாங்கினா நீங்க சொல்லுங்க, கேட்போம். ஓகேவா? அவ்வளவுதான். போலாம். எங்காவது கூடுதலாக டாஸ்மாக் கடையில் 10 ரூபாய் வசூலித்தால் என்னிடம் சொல்லவும் என தெரிவித்த எம்எல்ஏவிடம் உடனே குற்றம் கூறிய மதுப்பிரியர் அருகில் இருக்கும் கடையிலேயே 10 ரூபாய் கூடுதலாக வாங்குவதாகவும் என்னுடன் வாருங்கள் காட்டுகிறேன் என கூறியதை அடுத்து மொடக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் சட்டென அங்கிருந்து கிளம்பிவிட்டார். அதோட கூட என்ன பண்றாரு, அந்த கோரிக்கை வைக்கிற அந்த நபரை ஒரு குடிகாரன் வந்து கோரிக்கை வைக்கிறான் அப்படிங்கிற மாதிரி, நாங்கள் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, இன்றைக்கி இவருக்கு 10 ரூபா வாங்குறது தான் பிரச்சனையா, நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை வாங்கக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுன்னு நீ, அதாவது தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு முன்னாடி தமிழ்நாட்டோட பிரதான பிரச்சனைகளில் ஒன்றா டாஸ்மாகில் 10 ரூபா கூட வாங்குறத பேசின இதே தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு பின்னாடி இதுக்கு முன்னாடி இருந்த அரசியல்வாதிகளை எல்லாம் மிஞ்சுற அளவுக்கு மிக கேவலமான ஒரு நடவடிக்கையாக அந்த கோரிக்கை வைக்கிற நபரை இழிவா சித்தரிக்கிற வேலையை, எவ்வளோ பிரச்சனை இருக்குது எங்களுக்கு, இந்த குடிகாரனுக்கு இவனுக்கு 10 ரூபா வாங்குறது தான் எக்ஸ்ட்ரா பெரிய பிரச்சனையா அப்படின்னு, அதைத்தானையா நீங்கள் எக்ஸ்ட்ரா பெரிய பிரச்சனையாக வந்து அந்த மாதிரி தான் அவர் ஹேண்டில் பண்ணுறாரு அந்த நபர். அதை அப்போ அதைத்தானே நீ பெரிய பிரச்சனையாக பேசியே நீ வந்து வென்று வந்திருக்கீங்க. இந்த 500 கடை மூடுறதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பான நடவடிக்கை தான், எல்லா ஆட்சியும் அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக நாங்கள் வந்து நிரந்தரமாக வந்து மது ஒழிப்பில் ஈடுபடுவோம், நிரந்தரமாக டாஸ்மார்க்கை இழுத்து மூடுவோம் அப்படிங்கிற வாக்குறுதியை வந்து திரு விஜய் அவர்களால் கொடுக்க முடியல. அந்த கட்சியினரால் அதை பற்றி வாய் திறந்து பேச முடியல. ஒன்றும் வேலைக்காகலை. இதுதான் எங்களோட பிரதான கொள்கை அப்படின்னு சொல்கிற பாட்டாளி மக்கள் கட்சியோட பிரதிநிதியாக அடுத்த எதிர்காலமாக அந்த கட்சியோட எதிர்காலமாக அந்த சட்டமன்றத்துக்கு போயிருக்கிற சௌமியா அன்புமணியால் கூட நீங்கள் 700 கடையை மூணுதை நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தபடியாக நீங்கள் முழுமையாக இந்த டாஸ்மார்க்கை ஒழிக்கணும்னு சட்டமன்றத்தில் பேச முடியல. ஏன்? நீங்கள் தானே கதை விட்டுக்கிட்டு இருந்தீங்க, நாங்கள் மது ஒழிக்கிறதா எங்களுக்கு தீவிர பிரச்சாரம் எல்லாமே இந்த மக்களுக்காக நாங்கள் உழைச்சி ஓடா தேஞ்சிருக்கோன்னு கதை விட்டீங்கல்ல. சட்டமன்றத்தில் பேச வேண்டியதானே. அரசு 717 கடைகளை மூணதோடு மட்டும் நிற்காம மொத்தமாக இழுத்து மூடணும் அப்படின்னு உங்களால் ஒரு கோரிக்கை கூட வைக்க முடியல. அந்த அளவுக்கு தான் இவங்களோட அரசியல் புரிதல், இவங்களோட அரசியல் ட்ராமா எல்லாமே இவங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து நம்ம இதை வந்து பாமக பக்கம் கொண்டு போக வேணாம். நான் இதை பேசுனதுனால சொல்கிறோம். இதை நம்ம டிவிகேவோட அரசியல் பாவங்கள் அல்லது பரிதாபங்கள்னு இதை நம்ம பேசலாம். இப்படி டாஸ்மார்க்லேருந்து ஒரு பக்கம் வீடியோ வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து இந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்ற முடியாத கையால் ஆகாத அரசாக தமிழக வெற்றி கழகம் தன்னைத்தானே கருதி கொண்டதுனால, முடிவு பண்ணிக்கிட்டதுனால பார்ட்டிகளை வச்சு ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணாங்களோ, வெகுசன மக்களே தானாக வீடியோ வெளியிடுற மாதிரியான ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குனாங்களோ அதே போன்ற இப்பவும் அதே பண்ணுறாங்க. ஏதாவது ஒரு பார்ட்டியை கூப்பிட்டு வச்சு வீடியோ இந்த மாதிரி பேச, உனக்கு 100 ரூபா தரேன் 200 ரூபா தரேன்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்குறது. அந்த பார்ட்டி நீ தான் கடன் வச்சுட்டு போயிட்டியா மேடா, இனிமேல் நீ ஆட்சிக்கு வரவே கூடாது, வர முடியாது, கடன் வச்சுட்டா எப்படி செய்வாங்க அப்படின்னு ஒரு பார்ட்டி கிட்ட வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. 1 லட்சம் கோடி கடத்தை வச்சுட்டு போய்க்கிறானே, அவன் கடத்தை அடிக்கிறதா 1000 ரூபாய் வந்து அரசாங்கம் வந்து 3 மாசம் ஆகல 1 மாசம் ஆகலையே, அந்நேரத்துக்கு 1000 ரூபாய் போடுன்னு எதிர் சீட்ல உக்காந்து விஜய் ஏண்டா நீ கொச்சல் பண்ணிக்கிற, நீ ஒப்பனுக்கு சொல்றதானே அந்த அறிவே அல்ல, ஒப்பனுக்கு சொல்றதானே இன்னைக்கு மட்டும் வந்து உக்காந்துக்கிற எதிர் சீட்ல, எங்கடா ஜெயிச்சினியா நீ வரையே முடியாதுடா டேய். இனி மேல நீ அரசாங்கம் நீயே சரி, உங்க அப்பனும் சரி, டே போயிட்டு போன தூங்கி போன மூஞ்சிங்களா, சொன்னது வெளியே போதும். ஒன்னு மேலுக்கு விஜய் கண்டி நீ ஏதாவது ரொம்ப பண்ண எதிர் சீட்ல உக்காந்துன்னு. அது வந்து கிராமத்து பாட்டி. இங்க கிராமத்து பாட்டி வந்து வெகுளியா ஏதாவது ஒன்று பேசிடுவாங்க சொல்லி கொடுக்குறத. இங்க நகரத்து பாட்டி வந்து பேமெண்ட் வாங்கிட்டு பேசுற பாட்டி. அது ஒரு பாட்டி வந்து இங்கே பாருங்கள், 40 வருஷமாக நாங்கள் வந்து இந்த பக்கத்தில் இருக்கிற கடையை, டி நகரில் இருக்கிற கடையை எடுத்து போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்களுக்கு டிவிக்கு ஆட்சி வந்ததுன்னே தவார்னு சட்டரை இழுத்து மூடிட்டாங்க அப்படின்னு உடனே எல்லாரும் வீடியோ எடுத்து போட்டாங்க. கிளவி 12 மணிக்கு முன்னாடி நீ வீடியோ எடுத்து போடக்கூடாது, 12 மணிக்கு அப்புறம் வீடியோ எடுத்து போட்டேன்னா தான், ஏன்னா கடை ஓப்பன் பண்ணுற டைமே அந்த டைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டாங்க. இந்த இடத்துல தாங்க இந்த டாஸ்மாக் கடை இருக்குது, கிட்டத்தட்ட 40 வருஷம். இப்போ அதை லாக் பண்ணிட்டாங்க.
ரொம்ப நன்றி தமிழக முதலமைச்சருக்கு. இப்போ அது நெகட்டிவாக மாறவே காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த பேச்சு பரவலாக மக்கள் மத்தியில் போய் சேரவே அதுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி இன்னொரு சேனல்காரனுக்கு காசு கொடுத்து அனுப்புகிறாங்க. இந்த பாட்டி எவ்வளவு நேர்மையானவங்க தெரியுமா? இந்த பாட்டியோட பொண்ணு இருக்குல்ல, அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ரொம்ப அந்த அந்த சேனல்லேருந்து போகிற ஆங்கர் பொண்ணு அது பேசுது. அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பழக்கம், ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. இவங்க அம்மா கிட்டேருந்து வந்தது தான் அந்த டிசிப்ளின். அவங்களும் பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க, இத்தனை வருஷமாக நடத்துகிறாங்க. அவ்வளோ திறமையானவங்க, அவ்வளோ நேர்மையானவங்க. வாயில் அசிங்கமாக வந்துடும். பிரச்சனை என்ன? அந்த கிழவி காசை வாங்கிட்டு கடையை மூடிட்டாங்கன்னு வீடியோ போடுது. காசை வாங்கிட்டு ஒரு கட்சிக்கு ஆதரவாக ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு கடை 40 வருஷமாக இருக்குன்னு பொய் பேசிக்கிட்டு இருக்கு. 40 வருஷமாக டாஸ்மார்க் இருக்கா? அந்த கடையே ஒரு 15 வருஷம் 20 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த ஏரியாக்காரங்களே பேசுகிறாங்க. எதுக்கு இவங்க பொய் பேசுகிறாங்கன்னு அந்த அந்த பகுதி மக்களே வந்து பேசுகிறாங்க. 40 வருஷம் எப்படி தொடர்ந்து அந்த இடத்துல ஒரே கடை இருக்க முடியும்? டாஸ்மாகோட ஹிஸ்ட்ரி என்ன? அதை எடுத்து பேசணும் இல்லையா? இப்படி வாய்க்கு வந்து அதை காசு வாங்கிட்டு ஒரு கிளவி, அந்த கிளவி ஸ்கூல் நடத்துறதுனால ஸ்கூலுக்கு பக்கத்தில் 40 வருஷமாக போராட்டம் நடத்துனாங்களா அவங்க. போராட்டம் காசை வாங்கிட்டு பேசுனது இல்லாமல் அந்த பேசின குட்டு அம்பலப்பட்டதுனால அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு இன்னொருத்தங்கிட்ட பேமெண்ட்டை கொடுத்து அனுப்புது இந்த தாவேக்கா மாஃபியா கும்பல். அவங்கள உடனே அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை, இவங்க இப்படி உயர்ந்தவங்க தெரியுமா, அப்படி உயர்ந்தவங்க ஏன் காசு வாங்கிட்டு எச்சத்தனத்தை பார்க்கணும்? பள்ளிக்கூடம் நடத்துகிறவங்க ஏன் இவ்வளோ சீப்பாக? பள்ளிக்கூடம் பக்கத்தில் உனக்கு டாஸ்மார்க் இருக்கக்கூடாதுங்கிறது முக்கிய கோரிக்கையாக இருந்தால், அதுதான் பிரதானமாகவும் விருப்பமாகவும் இருந்தால், அதுதான் உங்களோட பார்வையாகவும் தேவையாகவும் இருந்தால், இப்படி இந்த ஆட்சி போன ஆட்சியிலலாம் நாங்கள் முயற்சி பண்ணோம், மனு கொடுத்தோம், இந்த ஆட்சியிலையாவது இதை மூடணும்னு கோரிக்கையில் வச்சுருக்கணும். எங்கள் பள்ளிக்கூடம் இங்கே இருக்குது, இதுக்கு பக்கத்திலே டாஸ்மார்க் இருக்குது, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்க சிஎம் சார் அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட கேட்டிருக்கணும்ல. அதை விட்டுட்டு எச்சத்தனம் பண்ணுறத போய் அவங்க பொண்ணு இந்த படத்தில் நடித்தாங்க, அவங்களும் ஸ்கூல் நடத்துகிறாங்க, அவங்க கடுமையாக உழைப்பாங்க அப்படின்னு அதுக்கு போய் ஒரு சில எச்சைங்க காசு வாங்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு. இப்படித்தான் இந்த தாவேக்கா கும்பல் வந்து நம்மளை வெறும் சோசியல் மீடியாவை வச்சு மட்டுமே ஏமாற்றி 10-15 வருஷத்துக்கு நம்மளை ஆண்டு சுரண்டி கொழுக்கலாம். இந்த தமிழ்நாட்டோட அடிப்படை அரசியலை நாசப்படுத்திடலாம், கொள்கை அரசியலை தூக்கி வீசிடலாம். பாஜகவை இவங்களுக்கு பிறகு பாஜகவை உள்ளே கொண்டு வந்துடலாம். பாஜக எப்படி டெல்லியில் 10 வருஷத்துக்கு அப்புறம் கெஜ்ரிவாலை தூக்கி போட்டு பாஜக வந்துச்சோ, அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தை இந்தாப்பாவா தம்பிகளா சோசியல் மீடியா வியாபாரத்தெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், கிளம்புங்க இனி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தட்டி தூர போட்டுடலாம், பாஜகவை கால் ஊன்ற வச்சிடலாம். அப்படிங்கிற வேலையில் தான் தாவேக்காவோட மீடியா மாஃபியா கும்பல், தாவேக்காவால் இயக்கப்படுற மீடியா மாஃபியா கும்பல் வந்து இந்த மாதிரியான இதுவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பார்ட்டி ஒன்று. இன்னொரு பார்ட்டி வந்து விஜய் சார் நீங்கள் வந்து எங்களுக்கு சிலிண்டர் வேணாம் சார், எங்களுக்கு 2500 ரூபா வேணாம் சார், நீங்கள் நல்ல ஆட்சி சிறப்பாக ஆட்சி நடத்துங்க சார், அது மட்டும் எங்களுக்கு போதும் சார். வணக்கண்ணே, விஜய் ப்ரோ. இந்த 2 நாளில் ஒரு வீடியோ உங்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸை விடுவீங்க. என்ன வீடியோ விடுவீங்கன்னா 4 லேடிஸை வச்சுக்கிட்டு, அண்ணே எனக்கு மாதம் 2500 ரூபா வேணாண்ணே, 6 சிலிண்டர் வேணாண்ணே, இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இலவசமாக பஸ் பயண திட்டம் அது வேணாண்ணே, நீ நல்லா இருந்தால் மட்டும் போதுண்ணே, உங்கள் லேடிஸை வந்து பாதுகாக்கண்ணே, நீங்கள் நல்லா இருக்கண்ணே, இப்படி ஒரு வீடியோ வெளியிடுவீங்க, அதையும் நாங்கள் பார்ப்போம். அதனால் நாங்களே முன்னால் வெளியிட்டோம். விஜய் சார், நீங்க 2500 ரூபா பணம் கொடுக்கவும் வேணாம், சிலிண்டரும் வேணாம், அதெல்லாம் நாங்க சம்பாதிச்சு வாங்கிப்போம். நீங்க நிம்மதியா நல்ல ஆட்சி நடத்தினா போதும். இப்படி திமுக கிட்ட சொல்ல வேண்டியதானே, எங்களுக்கு எந்த நலத்திட்டமும் வேணாம், நீங்கள் சிஎம் சீட்டில் மட்டும் உட்காந்துக்கிட்டே இருங்க, இதுதான் சிறப்பான ஆட்சியா? என்ன மாதிரியான திருட்டுத்தனத்தை இந்த மாஃபியா கும்பல் செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு கிளவிக்கிட்ட வந்து டாஸ்மார்க் மூடிட்டாங்கன்னு விளம்பரம் பண்ணுறான், இன்னொரு கிளவியை கூப்பிட்டு வந்து அவங்க கட்சிக்கார கிளவின்றாங்க, அதையும் கூட அந்த கிளவியை கூப்பிட்டு வந்து ஒரு குடும்ப பெண்ணு சாதாரணமாக வந்து விஜய் மேலே ரொம்ப அன்பு கொண்டு விஜயோட ஆட்சி நீடிக்கணும்னு நினச்சி விஜய் சங்கடப்படுறாரு, அதனால் நாங்கள் வந்து சிலிண்டர் வேணாம், எங்களுக்கு 2500 ரூபா வேணான்னு மக்களையே, அதாவது இவன் செய்ய மாட்டேங்கிறத மக்கள் வாயாலேயே வந்து சொன்னாங்க, மக்களே கோரிக்கை வச்சாங்க, அதனால் நாங்கள் நிறைவேற்றலை அப்படின்னு ஒரு காரணத்தை இவங்களே உருவாக்குறானுங்க. முதல்ல அப்படியான ஒரு பேச்சை சமூகத்தில் பரவ விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நடவடிக்கையை மேற்கொள்கிற திட்டம் தான் இந்த தாவேக்காவோட திட்டம், இந்த தாவேக்கா மாஃபியா கும்பலோட திட்டம். அதே போல தான் நீங்கள் வந்து இந்த கஜானா காலின்னு விஜய் அறிவித்த உடனே சில தற்குறிகளை வச்சு, சில மாஃபியா கும்பலை வச்சு, சில திருட்டு கும்பலை வச்சு
சில வீடியோக்களெல்லாம் வெளியிட்டானுங்க, சில பதிவுகளை போட்டானுங்க. என்னென்னா, என்னோட கடன் 1,00,000 ரூபாய் நான் எங்கள் சிஎம் சாருக்கு அனுப்பிச்சிட்டேன், என்னோட தமிழ்நாட்டு கடன் 50,000 ரூபாய் நான் எங்கள் சிஎம் சாருக்கு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு அதை ஒரு பேட்டர்னாக முன்னெடுத்தானுங்க. அது பெருசாக செல்ஃப் எடுக்கல, அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. என்னென்னலாம் திருட்டு வேலை செய்கிறானுங்க, வெறும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை வச்சு மட்டுமே ஒரு ஆட்சியை நடத்திடலான்னு இந்த மாஃபியா கும்பல் திட்டம் போடுது. மக்கள் விழிப்போட இல்லை அப்படின்னா நம்மளை ரீல்ஸை ஸ்வைப் பண்ண விட்டுட்டு மொத்த தமிழ்நாட்டையும் இவனுங்க ஸ்வீப் பண்ணி எடுத்துகிட்டு போய் அவனுங்க வீட்டில் வச்சுருவானுங்க, இல்லை பாஜகவோட வீட்டில் வச்சுருவானுங்க. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இதை விட கொடூரம், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் பதவியேற்கிறதுக்கு முன்னாடி ஆளுநரை சந்திச்சுட்டு போயிட்டு வந்துட்டு இருந்த நேரத்தில் ஆதரவு கேட்டு பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு தண்டக்கருமும் வீடியோ போடுது இன்ஸ்டாகிராமில். என்ன சே, எவ்வளோ பெரிய மனுஷன், எனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஒன்றுமே தெரிலன்னா என்ன மயிருக்கு நீ வீடியோ போடுற? நமக்கு நம்ம ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது, நாம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் அதை தவிர்த்து இன்னும் அடுத்த கட்டத்துக்கு நகரணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடைசியாக இப்போ நம்ம சொல்கிறோம்ல, பாண்டிச்சேரியிலேருந்து அந்த வீடியோ ஏதாவது காப்பிரைட் இஷ்யூ வருதான்னு தெரியல, நான் முடிஞ்சால் ஷேர் பண்ணுறேன். அந்த ஒரு 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 லேடி வந்து அந்த பதிவு போடுது, குழந்தைய யானையில் ஆட்டிக்கிட்டு டிவியில் நியூஸை ஓட விட்டுட்டு, சே எப்படி இருந்த மனுஷன், அலைஞ்சிக்கிட்டே இருக்கார்ல, எனக்கு இதை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது, ஆனால் எவ்வளோ பெரிய மனுஷன், எப்படியெல்லாம் இருந்த மனுஷன், நான் இவ்வளோ ரெஸ்ட்லெஸ்ஸாக சுற்றிக்கிட்டே இருக்காரு, இவர் இப்போ இது சில் பண்ணுற டைம் தெரியுங்களா, பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேவலமாக வாயில் வருது. எனக்கெலாம் அதை பார்த்ததுன்னே சொல்ல முடியாத வார்த்தையெல்லாம் வாயில் வந்துச்சு. அந்தளவுக்கு நமக்கு ஆத்திரங்கள் வருது மக்களே. விஜயகாந்த் ஸ்டைலில் சொல்லணுன்னா ஆத்திரங்கள் வருது மக்களே. அப்படி வந்து மீடியா இந்த இன்ஸ்டாகிராமு டம்மி ஐடிகளை வந்து மிகப்பெரிய மாஃபியா கும்பலாக இன்ஃப்ளூயன்ஸ், தாவேக்காங்கிற மாஃபியாவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக மாற்றி வச்சுருக்கு இந்த மாஃபியா கும்பல். அங்கேருந்து உட்காந்துக்கிட்டு உன் வீட்டுக்காரன் எப்போ சில் பண்ணுறான்னு உனக்கு தெரியுமா? உன் குடும்பத்தில் உழைக்கிறவங்க உன் அம்மா அப்பா எப்போ சில் பண்ணுற டைம்னு உனக்கு தெரியுமா? உட்காந்துக்கிட்டு மயிரா போச்சுன்ட்டு அரசியல் மயிர் ஒன்றும் தெரியாது, ஆனால் விஜய் சில் பண்ணுற டைம் மட்டும் வாயில் வருது. இவங்களுக்கு தெரியுமா விஜய் சில் பண்ணுற டைம் தெரியுமா? அவர் பாவம் பல கோடி ரூபாய் காரில் ஏசியை போட்டுக்கிட்டு கஷ்டமாக இருக்கும்ல, எப்போ பாரு ஏசி, அப்படியே ஒரே சில்லுன்னு இருக்கும்ல, அப்படியே நல்ல லக்ஸரி காரு, எல்லா வசதி இருக்குது. 4 தடவை விஜய் வீட்டிலேருந்து ஒரு 400-500 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி ஆளுநர் மாளிகைக்கு போயிட்டு வராரு. 4 தடவை ஒரே நாள் போயிட்டு வந்தால் மனுஷன் என்ன ஆகும்? காலை தொங்க போட்டுக்கிட்டு காலெல்லாம் வீங்கி போயிடும்ல பாவம். சில் பண்ணுற டைமில் இப்படி சுற்றுறாரு, பாவமாக இருக்குல்ல. அப்படியே பெரிய இவங்க வந்து இன்னசென்ட்டு ப்ளே பண்ணுறாங்களாம், இன்னசென்ட்டாக வேறு இவங்க வீடியோவில் வந்து சொல்கிறாங்களாம். ஆத்திரங்கள் வருது மக்களே, ஆத்திரங்கள் வருது. இப்படியான ட்ராமாக்களை தொடர்ந்து முகமறியாத நபர்களை சொல்ல வச்சும், ஆரம்ப கட்டத்தில் கிரியேட்டர்ஸாக வர நபர்களை பிடிச்சியும், சின்ன சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸை பிடிச்சியும், பெரிய நபர்கள்கிட்ட போனால் அது விளம்பரம் அப்படின்னு தெரிஞ்சிருதுங்கிறதுனால இவங்க மாற்றி இப்படியான ஒரு வழியை கையாண்டு, இது ஒரு மக்களோட எழுச்சி, மக்களோட எண்ணம், மக்கள் மனதில் ஏற்பட்ட மாற்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் பண்ணி, எங்கள் அண்ணன் சில் பண்ணுற டைமு, எங்கள் அண்ணன் வந்து எங்களுக்கு 2,500 ரூபா கொடுக்கலனாலும் மயிர் பிடுங்காட்டியும் பரவாயில்ல, இப்படின்லாம் வந்து டாஸ்மார்க்கை இழுத்து மூடிட்டாரு. இப்படியெல்லாம் வந்து பதிவு போட வச்சு கடைசியில் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு தாவேக்கா. என்ன கட்டத்துக்கு போயிருக்கு? கடந்த ஆட்சியில் இத்தனை 1000 கோடி ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தத்தில் இவர் விளம்பர நோக்கில் மட்டும்தான் இருக்காங்க. எதை சொல்லி டைவர்ட் பண்ணலாம் இந்த மக்களை, நம்மளை கவனிக்க வைக்கிறதுலேருந்து, நம்ம ஆட்சியை குறை சொல்லாமல் எதை சொல்லி கவனிக்க வைக்கலாம், அந்த கவனத்தை சிதற வைக்கலாம் அப்படிங்கிறதுல மட்டுமே சிந்தனை கொண்டவர்களாக இருக்காங்க. அதனால தான் இந்த மாதிரியான வீடியோ பதிவு வெளியிடுறதும், கடந்த ஆட்சி மேலே ஊழல் இருக்குமானா இருக்கும், நம்ம 100% அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. ஆனால் இவர்கள் செயல்பாடை வரையறுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல குற்றம் சாட்டுதலில் தான் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம், இதில் இந்த சிக்கல் இருக்குது அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, இந்த முன்னெடுப்பெல்லாம் செஞ்சுருக்கோம், ஏற்கனவே இந்த மாதிரியான சிக்கல்லாம் இருக்குது அப்படின்னு விளக்கினா பரவாயில்ல. அதுக்கு ஏற்கனவே ஆண்ட கட்சியான திமுக வந்து உண்மையிலே இருக்கா இல்லையாங்கிறத அவங்க சொல்ல போகிறாங்க. இன்னும் மீறினா ஏதாவது ஆர்டிஐ போட்டு தகவல் வாங்கி எல்லாரும் வெளிப்படுத்த போகிறாங்க. அதை விட்டுட்டு வெறும் விளம்பர அரசியல் மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு மாஃபியா. மிக எச்சரிக்கையாக இருக்கணும், இல்லைனா இன்ஸ்டாகிராமை வச்சே
நம்மளை தமிழ்நாட்டை சுத்தமாக வலிச்சு நக்கி எடுத்து பாஜக காலடியில் போட்டு போயிடுவானுங்க. ரொம்ப டேஞ்சரஸ் ஃபெலோஸ். இது என்ன ஏதுன்னே தெரியாமல் தண்டக்கருமமாக வீடியோ போடுறதுங்களெல்லாம் நம்பி இந்த சமூகத்தில் ஏதோ பெரிய புரட்சி நடந்துருச்சுலாம் நினைக்காதீங்க. புரட்சிங்கிறது மக்கள் நலனிலிருந்து நிகழணுமே தவிர விளம்பரத்தில் நிகழக்கூடாது. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினதுலேருந்து 20 ரூபா வாங்குறதுல நிகழக்கூடாது. இப்படியான மாற்றங்களை தமிழ்நாடு ஒருபோதும் எதிர்பார்க்கல. இது ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு மாய பிம்பம். அதில் விழுந்தோம் அப்படின்னா முடிஞ்சு, சோலி முடிஞ்சு.